ஏதினிப்பட்டி அணியில இருந்து டேட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்பாசுத்ரா வெர்சஸ் ஏதினிப்பட்டி. சோ இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் மட்டும் பவர் பிளேல வந்து 5 பால் யூஸ் பண்ணோம். ஆடியன்ஸ்னா ஸ்ட்ரைக்ல இருக்க போறது நாராயணன், நான் ஸ்ட்ரைக்ல ரெங்கராஜ். மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட இங்க அருண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலை விட்டு தட்டுன்னு கட் பண்ணியிருக்காரு. நல்லா சேவ் ஆன் பார்த்தா மிஸ் ஃபீல் இங்கே. ஸோ எடுத்து எறியதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள். ஸோ சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே மேட்ச் அம்பாசமுத்திரம். செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்த மாதிரி வாங்கி லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. செட் பண்ணி வச்சிருக்காங்க கரெக்டாக குயிக்கான ஒரு சிங்கிளை டபுளாக மாற்றிட்டாங்க. தேர்ட் ஒன் உடச்சி வந்துச்சுங்க. செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஸோ ரெண்டு பேரும் இடிச்சு கேட்சை ட்ராப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ரெண்டு பாலை வேலைக்கு போக இங்கே குயிக்கான ஒரு சிங்கிளை டபுளாகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ லைஃப் கிடைக்குது இங்கே ரெங்கராஜுக்கு. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி எடுத்து அடிச்சிருக்காரு. இதுவும் டிராவல் ஆகலை. ஸோ இதுவும் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா ஃபீல்டர் இல்லை. பவர் பிளே அதன் காரணமாக பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான ஒரு டபுளாக மாற்றிடுவாங்களான்னு பார்த்தா 3 ரன் ஓடி இருக்காங்க இங்கே. நல்லா ரன்னிங் இங்கே. என்ன 2 பால் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது நாராயணன். ஃபிஃப்த் ஒன் வர விட்டு கட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் கையிலே போயிடும். நல்லா ஸ்டாப்பிங்க. எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிளான்னு பார்த்தா சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. டாட் பாலாக மாறி இருக்குங்க. வர விட்டு கட் பண்ண பார்த்தாரு. இதுவும் தெளிவான ஷாட் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஃபீல்டர் கையிலே போயிடும். டாட் பால் டாட் பால் டு எண்ட் ஓவர்னு சொல்லலாம். இதோட முதல் பவர் பிளே ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் 8 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே அம்பாசமுத்திரம். இரண்டாவது ஓவரில் தனக்கான முதல் ஓவரை வீசி வருகிறார் பழனி. தெளிவான மீட் இல்லை. ஸோ பவுலர் தாண்டிச்சு. கண்டிப்பாக சிங்கிளுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. சிங்கிளும் ஓடல. டாட் பாலாக மாதிரி இருக்குது முதல் பாலே. செகண்ட் ஒன் முன்கூட்டியே ஷஃபில் பண்ணி போயிட்டாருங்க. வேலைக்கு வந்திருக்கு. ஸோ அம்பையர் செக் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒயிட் கொடுப்பாங்க. ஒயிட் பால். போன பால் ரேட்டு செகண்ட் ஒன் ரீ பால். ஸ்டெப் அவுட் பண்ணி எடுத்துருக்காங்க. குவாலிட்டியான ஷாட்னே சொல்லலாம். ஆஃப் சைடில். ஸோ ஃபீல்டையும் சேஃபாக நிற்க வச்சிருக்காங்க. நல்ல சேவிங்க. குயிக்கான ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் நாராயணன் ஸ்ட்ரைக். சூப்பராக போட்டாருங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் தெளிவாக போட்ட பால். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். பத்தி பண்றாரு. செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்க நல்ல டேக் நீங்க சான்ஸ் ஃபார் அம்பையர் செக் பண்ணி நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. என்ன 2 பால் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் ஷார்ட் பிட்ச் பால்ங்க. வர விட்டு கட் பண்ணாங்க. நல்ல முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அதிகமாவே இருக்கு. பவுண்டரியும் போயிரும் நினைக்கிறேன் இங்க. கண்டிப்பாக 4. சோ ஒரு டாட்டுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரியா மாத்தி கொடுத்திருக்காரு. நல்ல கம்பேக் இங்க நாராயணன் இருந்து முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு. செகண்ட் பவர் பிளே ஓவர் லாஸ்ட் 1 பால். சூப்பர் பவுலிங் இங்க. கரெக்டா லென்த் அண்ட் லைனை பிடிச்சு போட்டாரு. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்க. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாம 14 ரன் அடிச்சிருக்காங்க இங்க. 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் ஸோ மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட இங்கே கண்ணன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ரெங்கராஜ். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே அடிச்சிருக்காருங்க. தடையாக குயிக்காக ஓடிடுது. ஸோ கண்டிப்பாக ஃபீல்டர் சேவ் பண்ணி எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிளாக இருக்குமான்னு பார்த்தா சிங்கிளை டபுளாகவும் மாற்றிட்டாங்க. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி போய் வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட் இழந்து வெளியேறுகிறார் ரெங்கராஜ். அவரின் இடத்தை பூர்த்தி செய்ய. ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்ஸ்னா இங்கே கோபி வந்திருக்காரு. கண்ணனோட தேர்ட் ஒன் வேலைக்கு வந்திருக்குங்க. சான்ஸ் ஃபார் அம்பையர் செக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துருக்காங்க. போன பால் ரைடு. நெக்ஸ்ட் ஒன் ரீ பால். ஃபுல் டாஸ் பால் தெளிவாக ஆடி இருக்காரு. கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. கோபி. ஃபோர்த் ஒன் சூப்பர் பவுலிங் இங்க. ஏறி வந்ததை பார்த்து நல்லா கம்பேக் இங்க கண்ணன்ட்டேந்து. ஸோ ரிமைனிங் 2 பால் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் இந்த முறையும் ஏறி வந்தாருங்க. அது ஏறி வந்ததை பார்த்து இது உள்ள தெளிவாக இழுத்து போட்டாருன்னு சொல்லலாம். 1 மோர் டாட் பால். தேர்ட் ஒரு லாஸ்ட் 1 பால். ஃபுல் டாஸ் தெளிவாக கேப்ல பேஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ ஃபீல்டு கையிலே போகும். கண்டிப்பாக சேவ் பண்ணுறாரு. எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான சிங்கிளா டபுளாக ஆடப்பட்ட பந்து. அதன் மூலம் அணிக்கு 2 ஓட்டங்கள் ஏறுகிறது. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்க. ஸோ 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு 1 விக்கெட் லாஸ் பண்ணி 23 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே அம்பாசமுத்திரம். ஸோ மேட்சுக்கான 4th ஓவர் போட இங்கே பழனி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது நாராயணன். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காருங்க. தரையாக உருண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சிங்கிளை டபுளாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சிங்கிள் மட்டும் தான் ஓடிருக்காங்க. செகண்ட் ஒன் வர விட்டு திருப்பி விட்டுருக்காருங்க. சூப்பர் ஷாட்னே சொல்லலாம். கண்டிப்பாக தாண்டி போகும். வெளியில் போய் விழுந்திருக்கு. ஸோ முதல் பாலே 6 மாற்றி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்கே கோபி. அவர் பேட்லேருந்து முதல் 6 பார்க்க முடியுது. தேர்ட் ஒன்
இந்த முறை விட்டு தட்டுன்னு கட் பண்ணாரு. நல்ல டேக் நீங்க கீப்பர் சூப்பரா கேட்ச். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து போன பால் ஆரடிச்சனா அடுத்த பால் கம்பேக் கொடுத்து விக்கெட். வீட மாத்தி கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் கோபி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி நேருக்கு நேரா பவுலர் கையிலே போயிடும். ஸ்டாப் பண்ணிட்டாருனே சொல்லலாம். டாட் பால். ரெண்டு ரெண்டு பால் இருக்கு. 5th ஒன். இந்த மாதிரி சுச்சி திருமணத்தை பார்த்து தெளிவா போட்டாரு. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து போன பால் ரெடி. 5th ஒன் ரீபால். இந்த மாதிரி சுச்சி திரும்பி தெளிவா அடிச்சாருனே சொல்லலாம். சோ போன பால் மிஸ் பண்ணாம இந்த பால் மிஸ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு அடி கண்டிப்பா பவுண்டரி கிளியர் பண்ணி கொடுப்பார். அவருக்கு முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பாலகிருஷ்ணன். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட 4th ஒரு லாஸ்ட் ஒன் பால். இந்த மாதிரி மறிச்சு போய் திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா டிராவல் ஆகல. நல்ல டேக் இங்கே தமிழ் சூப்பராக கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஓவரில் மட்டுமே 2 விக்கெட் பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே வரி போகுதுன்னே சொல்லலாம். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் 3 விக்கெட் 35 ரன் அடிச்சிருக்காங்க அம்பாசத்திரம். 3 விக்கெட்டுகளை. ஸோ மேட்சுக்கான 5th ஓவர் போட இங்கே கண்ணன் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது நாராயணன். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க. லைனுக்குள்ளே போட்டிருக்காரு. முதல் பாலே டாட். செகண்ட் ஒன். இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி போய் அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். தெளிவான ஷாட். சான்ஸ் ஃபார் கையிலே போகுமா. ஒன் பிச்சில் நல்ல சேவிங்க எடுத்து எரியுது. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து அதன் மூலம் அடிக்கு. 3rd ஒன். இந்த மாதிரி வேற விட்டு கட் பண்ண பார்த்தாருங்க. இது அம்பையர் செக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துருக்காங்க. போன பால் ரெடி. நெக்ஸ்ட் ஒன் ரீபால். இந்த மாதிரி வர விட்டு குவாலிட்டி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல சேவிங்க எடுத்து எரியுதுக்குள்ள நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு. இன்னும் 3 பால் இருக்கு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பூபதி. ஸ்டெம்புக்கே போட்டுருக்காரு. சென்சிபிளாக ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ தரையா உருண்டு வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பால் எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு ஓட்டங்கள் மட்டும். இன்னும் 2 பால் இருக்கு. 5th ஒன் ஷார்ட் பிச் பால். பால் கிரியேட் பண்ணி தெளிவானார்னே சொல்லலாம். கேப்ல போயிருக்கு இது வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல முறையில் ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து அதன் மூலம் அணிக்கு. 5th ஒரு லாஸ்ட் ஒன் பால். வர விட்டு நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு. நல்ல முறையில் இப்ப பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பவுண்டரி போயிடுச்சு. லாஸ்ட் பால் பவுண்டரியா மாத்திருக்காங்க. பவுண்டரி டு 90 ஓவர்னே சொல்லலாம். இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 45 ரன் அடிச்சிருக்காங்க அம்பாசமுத்திரம். இங்க மேட்சுக்கான 6th ஓவர் போட இங்க பிரகாஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது நாராயண். 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே உடைச்சு வந்த பால். போன பால் ரெடி. செகண்ட் ஒன் ரீபால் அடிச்சு வந்துச்சுங்க. போன பால் மிஸ் பண்ணுவேன். இந்த பால் மிஸ் பண்ண மாட்டேங்கிற ஒரு அடி கண்டிப்பா 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போகும். ஸோ 2வது பாலே ஒரு முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லலாம். இந்த ஓவருக்கான முதல் பவுண்டரி இங்கே நாராயணனுக்கு. 3rd ஒன். இந்த மாதிரி முன்கூட்டியே சுச்சி திரும்பிட்டாரு. சுச்சி திரும்பினதை பார்த்து தெளிவாக போடப்பட்ட பந்து. ஸோ அம்பையர் செக் பண்ணிட்டு டாட் பால் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னும் 3 பால் இருக்கு. 4th ஒன். இந்த மாதிரி தெளிவாக மீட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். இந்த ஸ்டெப்ல இங்கே நாராயணன். ஸோ இன்னும் 2 பால் இருக்கு. 2 பாலும் யூஸ் பண்ண தான் பார்ப்பாரு நாராயணன். நீங்க உடைச்சு போட்ட பந்து தெளிவா மீட் ஆகல. பவுண்டரி போயிருச்சுனே சொல்லலாம். மிஸ்ஃபீல் பண்ணி. சோ இந்த ஓவர்ல மட்டுமே 3 பவுண்டரியா பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க நாராயணன். சோ பேக் டு பேக் 2 வைடு போட்டுருக்காரு. லாஸ்ட் ஒன் ரீபால். இந்த மாதிரி குவாலிட்டி ஆடி இருக்காருன்னு சொல்லலாம். கட் ஆயிருக்கு. ஃபீல்டர் நிக்க வச்சிருக்காங்க தெளிவா. சோ நல்லா ஸ்டாப் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் குயிக்கான டபுளா மாறிட்டாங்க இங்க. 2 ரன்னிங். இந்த 2 ரன்னோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லலாம். இங்க 6 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 6 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 62 ரன் அடிச்சிருக்காங்க இங்க அம்பாசமுத்திரம். இந்த ஓவர் அவங்களுக்கு தேவையான ஸ்கோர் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இது சோ மேட்ச்க்கு 7வது ஓவர் போட இங்க அருண் வந்திருக்காரு. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்ல இருக்குது பூபதி. முதல் பாலே ஷார்ட் பிச்சா வந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா சோ 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருச்சுனே சொல்லலாம். பவுண்டரி பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க முதல் பாலே பூபதி. அவர் பேட்ல இருந்து 2வது பவுண்டரி பார்க்க முடியுது இங்க. செகண்ட் ஒன். உள்ள போடப்பட்ட பந்து இந்த வாட்டியும் கரெக்டா அடிச்சிருக்காரு ரீஜியன்ல. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து கண்டிப்பா சிங்கிள் டபுளா மாத்துவாங்க. 2 ரன். 3rd ஒன். ஃபுல் டாஸ் பால் ஏந்தி விட்டாரு. கேட்சுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச பிடிக்கிறாங்களா பார்த்தா சூப்பர் டேக். நீங்க கேட்ச் நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து கேட்ச் என்ன முறையில். 4th ஒன். நியூ பேட்ஸ்மேன் இங்க யங்ஸ்டர் வந்திருக்காரு. வர விட்டு கட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஃபீல்டரும் போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கே முன்கூட்டியே எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு நல்ல முறையில் ஆடப்பட்ட பந்து அதன் மூலம் அணிக்கு 2 பால் இருக்கு. 5th ஒன். வர விட்டு அடிக்க பார்த்தாரு. காலில் தான் பட்டிருக்கு. ஸோ பாய்ஸில் கண்டிப்பாக குயிக்காக ஒரு ரன் ஓடி வந்துடுவாங்க. 7th ஒரு லாஸ்ட் ஒன் பால். இந்த மாதிரி நேருக்கு நேரம் ஒரு 6 வெளில வந்து விழுந்துருச்சுங்க. ஸோ லாஸ்ட் பால் ஒரு ஆட பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கோர் சொல்லலாம். 7 ஓவர் இருக்கு. ஸோ 7 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 7 ஓவருக்கு 4 76 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே அம்பாசமுத்திரம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர் போட இங்கே குமரவேல் வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே சுவிட்ச் தெளிவாக மீட் ஆகலை. பட்டு இருந்தால் கண்டிப்பாக போயிருக்கும். ஸோ அம்பையர் செக் பண்ணிட்டு டாட் பால் கொடுத்துருக்காங்க இங்கே.
செகண்ட் ஒன். இந்த மாதிரி சுவிட்ச் திரும்பினார், காலில் தான் பட்டிருக்கு. கண்டிப்பாக இங்கே சேவ் பண்ணிடுவாங்க, நிற்க வச்சு ஓடுறாங்க. ஸோ அந்த எண்டில் சாக்ரிஃபைஸ் விக்கெட் ஆகிருக்குமான்னு பார்த்தா எஸ் பிடிச்சி அடிச்சிட்டார்னு சொல்லலாம். யங்ஸ்டரோட விக்கெட் இங்கே பறி போகுது. சரி பண்ணிங்கன்னா 4 பால் இருக்குது. 4 பாலுக்கு பெரிய ஸ்கோர் டார்கெட் பண்ணால் தான் பார்ப்பாருங்க நாராயணன். பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. தேர்ட் ஒன் ஃபுல்லாக அழுத்திருக்காரு. தெளிவான மீட்டில் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். அந்த எண்டில் கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஸோ குத்த விட்டு தான் எடுக்க பார்ப்பாங்க. நல்ல சேவ் இங்கே எடுத்து எறியதுக்குள்ளே குயிக்கான ஒரு டபுள். இப்போ என்ன 3 பால் இருக்குது. ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி சுவிட்ச் மீட் ஆகலைங்க, கொஞ்சம் தான் ஸ்டெம்பை தட்ட டாட் பாலாக மாதிரி இருக்குது இங்கே. ஸோ கடைசி 2 பந்து. ஃபிஃப்த் ஒன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாரு. நல்ல டேக்குங்க இங்கே, கீப்பர் சூப்பராக பாலை பிடிச்சி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ பெரிய விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. நாராயணோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸ்டெப் அவுட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு. பாயிண்டில் தான் வந்திருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சேவ் பண்ணி எடுத்து எறியிருக்குள்ள சிங்கிளை டபுளாகவும் மாற்றிடுவாங்க. டபுளாக மாற்றிட்டாங்க. சோர் த்ரோ மிஸ்ஃபீல்ட் 2 ஃபீல்டையும் தாண்டி போயிருச்சு. அடுத்த பேக்கப் ஃபீல்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ளே இங்கே 3வது ரன் ஓட்டிட்டாங்க. 4வது ரன்னுக்கான வாய்ப்பாக பார்த்தா ஸோ நல்ல ரன்னிங்க இங்கே. ஓடியே 4 ரன் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். சூப்பர் ரன்னிங் இங்கே. இந்த நாளோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்ட் ஆகுதுன்னே சொல்லலாம் இங்கே. ஸோ 8 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 8 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 83 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 84 டார்கெட். ஸோ 8 ஓவருக்கு 84 டார்கெட் ஏதினி படிக்க. ஓகேங்களா, ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது பழனி, நான் ஸ்ட்ரைக்கில் அருண். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி இங்கே விமல் ராஜ் வந்திருக்காரு. ஸோ பார்ப்போம் மேட்ச் எப்படி போகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சுங்க. வர விட்டு அடிச்சாங்க. கண்டிப்பாக பால் டிராவல் ஆகி வெளில போகும்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் பவுண்ட் கிளியர் பண்ணி போயிருக்கா. ஸோ அம்பே செக் பண்ணிட்டு 6 கொடுத்துருக்காங்க இங்கே. முதல் பாலே 6 அடிச்சு வாம் வெல்கம் பண்ணாரு சொல்லலாம் இங்கே பழனி. அவர் பேட்லேருந்து முதல் 6 மாதிரி இருக்கு இங்கே முதல் பாலே. செகண்ட் ஒன் ஸ்டெம்பை கழட்டிருக்காருங்க. கம்பேக் பவுலிங்னே சொல்லலாம் இங்கே விமல் ராஜ். அவர்கிட்ட இருந்து போன பால் 6 அடிச்சிருந்தாலும் இந்த பால் ஸ்டெம்பை பதம் பார்த்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். சூப்பர் பவுலிங் இங்கே. ஸோ ஓப்பனிங் வந்து பழனி அவரோட விக்கெட் இந்த வெளில போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் யூவர்ஸ்மா இங்கே ஜவாஹர் வந்திருக்காரு, ஒரு லெஃப்டி. தேர்ட் ஒன் வேலைக்கு வந்திருக்கு. பேட்டில் நிற்கு நல்ல டேக்கை நீங்கள் சூப்பராக கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க அம்பேர். டாட் பால் மாதிரி இருக்குது. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. தெளிவான மீட் இல்லை, தரையோட உருந்து போகுது. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா த்ரோவை தப்பாக அடிச்சாங்க. ஸோ அங்கே சஞ்சய் நல்ல ஸ்டாப்பு, தெளிவான த்ரோவும் அடிச்சிருக்காரு. இதையும் மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒருத்தரில் ஓடிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். குயிக்காக 1-2 மட்டும் தான் ஓட முடிஞ்சிருக்கு. 2 ரன்னு. சார் வேணுங்கன்னா 2 பால் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் இந்த முறை லோ யாருக்குனா வந்துச்சு, எடுத்து அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக தாண்டி போகும்னே சொல்லலாம். இங்கே வெளில போய் விழுந்துருக்குங்க. ஸோ ஜவாஹர் பதிவு பண்ணுற முதல் 6. ஸோ இந்த ஓவரில் மட்டுமே 2 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க ஏதனிப்பட்டி. இவனிங்கன்னா 1 பால் இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் பிளேயரோட லாஸ்ட் 1 பால். இந்த முறையே அடிச்சிருக்காருங்க. நேருக்கு நேரு குவாலிட்டியான ஷாட்னே சொல்லலாம் ஒரு லெஃப்ட் கிட்டேருந்து. ஸோ இவர் மட்டுமே கடைசி 2 பால்ல 2 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரை முதல் பவர் பிளே ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே ஏதனிப்பட்டி. ஸோ 18 ரனுக்கு மேலே போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 1 விக்கெட் லாஸ் பண்ணி 20 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஏதனிப்பட்டி. ஸோ முதல் ஓவருக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கே. ஸோ மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட இங்கே சஞ்சய் வந்திருக்காரு. ரீசெண்டாக நடந்த நிறைய ஏஜ் மேட்ச்சில் நல்ல பவுலிங்கை வெளிப்படுத்தினார்னே சொல்லலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். செகண்ட் பவர் பிளே ஓட ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு கட் பண்ணியிருக்காரு. பவுலரே ஸ்டாப் பண்ணிடுவார். எடுத்து ரன் அவுட் அடிக்க பார்த்தாரு. டேரக்ட் கிட்டான வாய்ப்பு இல்லை. குயிக்கான ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஜவாஹர் கூப்புக்கான ட்ரை கேட்சுக்கான வாய்ப்பு கேட்கலான்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணிட்டாருங்க கேட்சை பிடிச்சி. ஸோ ஜவாஹருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் தான் சொல்லணும். ஈஸியான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்கலாம், பிடிச்சி விட்டுட்டாருன்னு சொல்லலாம். இங்கே ஃபீல்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க இங்கே அம்பாசத்திரம். ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. 4 பால் இருக்குது. தேர்ட் ஒன் சூப்பர் பவுலிங்க. லென்த் அண்ட் லைனில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. லோ கேப்டான ஒரு பால் டாட் பாலாக மாறி இருக்குது இங்கே சஞ்சய் கையிலிருந்து. இவனுக்கு 3 பால் இருக்குது. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி உள்ள போட்ட பால் தரையோட ஆடி இருக்காரு. எடுத்து டேரக்ட் ஹிட் அடிக்கிறாருன்னு பார்த்தா இல்லைங்க. ஸோ மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. டேரக்ட் ஹிட் இல்லை, குயிக்கான ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ போன பால் ரெடு. ஃபிஃப்த் ஒன் ரீபால். இந்த மாதிரி சுவிட்ச் தெளிவான மீட்டு பால் மீட்டாக இருக்குது. ஸோ விண்டும் பாசிட்டிவாக இருக்குது. அதன் காரணமாக பவுண்டரியும் போயிருந்தே சொல்லலாம் இங்கே. ஸோ இந்த ஊரில் முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு. அவருக்கான முதல் பவுண்டரி இது அருண். செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 பால். சூப்பர் பவுலிங்க. இந்த லென்த் லைனில் போட்டு டாட் பாலை மாற்றிட்டாரு. நல்ல கம்பேக் இங்கே சஞ்சய் கிட்டேருந்து. டாட் பால் டு எங்கே ஒருனே சொல்லலாம். இதோட 2 பவர் பிளே வரும் கம்ப்ளீட்டாக இருக்குது இங்கே. ஸோ 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 2 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஏதனிப்பட்டி. மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட இங்கே ரங்கராஜ் ஸ்ட்ரைக்கில் இருக்குது. ஜவாஹர் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக உள்ளே போட்டார். பேக்கப் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க இங்கே. சூப்பராக ஸ்டாப் பண்ணுறாருன்னு சொல்லலாம் இங்கே விஷ்ணு. முதல் பாலே டாட் பாலை போட்டு கொடுத்துருக்காரு இங்கே ரங்கராஜ். செகண்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்காக போட்டிருக்காருன்னே சொல்லலாம். குயிக்காக ஒன் மோர் டாட் பால் இங்கே ரங்கராஜ் கையிலேருந்து பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபுல் கான்ஃபிடன்ஸில் இருக்காருன்னே சொல்லலாம் இங்கே ரங்கராஜ்.
தேர்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனாருங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து உள்ள போட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஒன் மோர் டாட் பால். முதல் 3 பாலையும் டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே 3வது ஓவர் சிக்கனமான ஓவரா போட்டுக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு 3 பால் இருக்கு. என்ன பண்றாரு பார்ப்போம். ஃபோர்த் ஒன். விட்டு தட்டுன்னு கட் பண்ணியிருக்காரு. அங்கே விஷ்ணு கிட்டே போயிடும். நல்லா ஸ்டாப்பிங்க. எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். அருண் வந்திருக்காரு. திருப்பி விட்டுருக்காருன்னே சொல்லலாம். இங்கே விஷ்ணு கிட்ட அவரும் மிஸ் பண்ண அங்கே பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபீல்டர் வெரைட்டி போய் ஸ்டாப் பண்ணாருங்க. உருண்டு ஸ்லோவாக பண்ணனால இங்கே குயிக்கான ஒரு டபுளாக மட்டுமே இருக்கும். 2 ரன் மட்டும். தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால். சென்சிபிளாக ப்ளே பண்ணார். பவுலரே ஸ்டாப் பண்ணிடுவார். அங்கே கண்டிப்பாக டாட் பாலாக மாறிடும். ஸோ டாட் பால் டு என்டி ஓவர்னே சொல்லலாம். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 3 ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 30 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஏதினிப்பட்டி. ஸோ மேட்சுக்கான 4வது ஓவர் போல் இங்கே சஞ்சய் வந்திருக்காரு. இது 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டில். ஸோ கண்டிப்பாக இங்கே ஃபீல்டர் நிறுத்தி வச்சிருக்காங்க. நல்லா ஸ்டாப் இங்கே விமல் எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். இந்த மாதிரி அழுத்திருக்காரு. காலில் தான் போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டாட் பாலாக மாதிரி இருக்குது இங்கே. தேர்ட் ஒன். ஸ்டெம்புக்கே போட்டிருக்காருங்க. தெளிவாக கனெக்ட் ஆகலை. ஸோ கட்டாகி போயிருக்குன்னே சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் கையில் இது சிங்கிளாக மாறும். ஸோ பண்ணிங்கன்னா 3 பால் இருக்குது. இந்த மாதிரி சுவிட்ச் ஹிட் தெளிவான ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட்டிங்க ஜவாகர்லேருந்து. 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் பேட்லேருந்து ஒரு 4 பார்க்க முடியுதுங்க. ஃபிஃப்த் ஒன். விலகி வந்திருக்குங்க. பிகின் தி ஸ்டெம்பில் நல்லா ஸ்டாப்னே சொன்னாங்க. சூப்பர் ஸ்டாப். டாட் பால் மாதிரி பார்த்தா அம்பே செக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துருக்காங்க. போன பால் ரேடு 5th ஒன் 3 பால். இந்த மாதிரி திருப்பி விட்டுருக்காருங்க. தரையை உருண்டு போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் பவுண்டரி போகாது. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. எடுத்து எரியதுக்குள்ள சிங்கிளை டபுளாக மாற்றுவாங்க. பிடிச்சி அடிக்கிறாருன்னு பார்த்தா ஸோ பிடிச்சி அடிக்கிறதுக்கு முன்னாடி சேவாக வந்துட்டாருன்னு சொன்னாங்க ஜவாகர். நல்லா ரெடிங்கிங்க. இப்போ 1 பால் இருக்குது. 4th லாஸ்ட் ஒன் பால். கேக்கிங் லென்த்தில் போட்டாருங்க. வித்தே கொடுக்காத பந்து. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 4 ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 39 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஏதினிப்பட்டி. மேட்சுக்கான 5th ஓவர் போல இங்கே ரெங்கராஜ் வந்திருக்காரு. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். விலைக்கு வந்துச்சு. வாங்கி ஃபீல்டர் கையிலே போயிடும். மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. 2 ரன் மாற்றுறாங்க பார்த்தா சிங்கிள் மட்டுமே அலோ பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மட்டும். 5th ஓவர் செகண்ட் ஒன். சுவிட்சுக்கு திரும்புறாங்க. தெளிவான மீட்டில் கீப்பர் மிஸ் பண்ணி யூஸ் பண்ணி ரன் வருவாங்கன்னு பார்த்தா டாட் பாலாக மாறி இருக்கீங்க. 1 more டாட் பால் இங்கே ரெங்கராஜ் கையிலேருந்து. நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்திருக்கு. அகெயின் ஒயிட். போன பால் ரெட்டு. தேர்ட் அண்ட் 3 பால். காலிலே போட்டிருக்குங்க. கீப்பர் போய் கண்டிப்பாக சேவ் பண்ணிடுவார். டாட் பாலாக மாறிடும். ஸோ 1 more டாட் பாலிங்க. நல்லா கம்பேக் இங்கே ரெங்கராஜ் கிட்டேருந்து. 3 பால் இருக்குது. 4th ஒன். எதிர்த்து அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் கையிலே வந்துடும். நல்லா ஸ்டாப்பிங்கே எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிளுக்கு மட்டுமே வாய்ப்பு. சிங்கிள். 5th ஒன். அருண் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. டாப் எச் கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக்கர் இங்கே நாராயணன். சூப்பர் கேட்ச். 2வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க இங்கே ஏதினிப்பட்டி. அருணோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸோ போன பால் ரேடு லாஸ்ட் ஒன் 3 பால். வர விட்டு கட் பண்ண பார்த்துருக்காருங்க. கீப்பர் கைவசம் டாட் பாலாக மாறிடும். ஸோ டாட் பால் எந்தி ஓவர்னே சொல்லலாம். இதோட 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 5 ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 43 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஏதினிப்பட்டி. மேட்சுக்கான 6th ஓவர் போட இங்கே கோபி வந்திருக்காரு. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. சூப்பர் பாலுங்க. திருமணத்தை பார்த்து தெளிவாக போட்டார்னே சொல்லலாம். முதல் பாலே டாட் பாலாக மாறி இருக்குது. செகண்ட் ஒன். அகைன் திருமணத்துக்கே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். 1 more டாட் பால் இங்கே. சூப்பர் பவுலிங். தேர்ட் ஒன். இந்த மாதிரி திருப்பி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சு நான் நினைக்கிறேன். 6. எஸ் வெளில தாங்க போயிருக்கு. விண்டுக்கே இழுத்துட்டு போயிருன்னு சொல்லலாம். 2 பால் டாட்டா வந்து ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காருங்க ஜவாகர். ஸோ 2 பால் டாட்டா போட்டுருந்தாலும் அடுத்த பால் வெட்டு கொடுத்துறாருன்னு தான் சொல்லணும் இங்கே கோபி. சரி நீங்கள் 3 பால் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். நேராக அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஆளே இல்லை. ஸோ வந்துட்டாருங்க விமல். குயிக்காக த்ரோவும் அடிச்சிட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் நிற்கு. சான்ஸ் ஃபார் அம்பே செக் பண்ணிட்டு விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் செட்டில்டாக விளாண்டா நல்லா விளையாண்ட பேட்ஸ்மேன் ஜவாகர். அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. இருந்தவருக்கு ரெஸ்பான்சிபிளாக விளாண்டு கொடுத்தாரு. நியூ பேட்ஸ்மேன் தான் இங்கே கண்ணன் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். சுற்றுனதுக்கு தெளிவாக கீழே போட்டான்னு சொல்லலாம். டாட் பாலாக மாதிரி இருக்குது. ஸோ டாட் பால் டு என்டி ஓவர். ஸோ 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 6 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 51 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஏதினிப்பட்டி. சரி 2 ஓவருக்கு 2 ஓவர்னா 12 பாலுக்கு 33 ரன் அடிச்சா இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க ஏதினிப்பட்டி. அது தடுத்தா வின் பண்ணாங்க அம்பாசமுத்திரம். ஸோ மேட்சுக்கான 7வது ஓவர் போட இங்கே சவுந்தர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். தெளிவாக அடிச்சிருக்காருங்க. நேருக்கு நேராக நல்லா ஸ்டாப்பிங்க. எடுத்து எறியதுக்குள்ளே குயிக்கான ஒரு டபுளாக மாற்றிட்டாங்க. ஸோ ரெவனியருக்கு 11 பாலுக்கு 31 ஆடணும். செகண்ட் ஒன். ஏற்றி அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேராக. எடுத்து எறியதுக்குள்ளே குயிக்கான டபுளாகவும் மாற்றிடுவாங்களா. 2 அவுட்டாக மாறிடுச்சு. 1 ரன் 1 விக்கெட். ரெவனியருக்கு 10 பாலுக்கு 30 அடிக்கணும். பாப்போம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள். ரெவனியருக்கு 10 பாலுக்கு 30. தேர்ட் ஒன்.
சூப்பர் bowling இங்க டாட் பாலா மாறி இருக்கு. நல்ல முறையில் வீசப்பட்ட 9 பந்து பாலுக்கு 30 மேட்ச் டாட் பால். மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம் இங்க. 9 பாலுக்கு 30. நெக்ஸ்ட் ஒன் உடம்புலே போட்டுருக்குங்க. கண்டிப்பா சிங்கிள் ஓடிடும். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து அதன் மூலம் அணிக்கு ஒரு ஓட்டங்கள் வருகிறது. இவனுக்கு 8 பாலுக்கு 29. நெக்ஸ்ட் ஒன் எது அடிச்சிருக்காருங்க. இது கண்டிப்பா தாண்டி போகும் வெளியில. இருந்த பந்து ஸோ வெளில அமிச்சாங்க ஸ்லாட்ல இருந்த பந்தை. ஸோ ஒரு 6 பறி கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் இங்கே. நல்ல சவுண்ட் முறையில் அடிக்கப்பட்ட இவனருக்கு 7 பாலுக்கு 23. லாஸ்ட் ஒன் பால் தெளிவான மீட்டில் பவுண்டரிக்கான வாய்ப்பும் அதிகமாக இல்லை. ஃபீல்டர் விரட்டி போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் பண்ண முடியல. அன்ஸ்டாப்பபிளா பவுண்டரி போயிடுச்சுனே சொல்லலாம். ஸோ இவனருக்கு 6 பாலுக்கு 19 ரன் அடிக்கிற மாதிரி இங்கே மேட்ச் மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் அம்பாசமுத்திர கையில் தான் இருக்கு. அப்போ மேட்ச்சில் என்ன நடக்குது. அணியின் எண்ணிக்கை ஸோ 7 ஓவருக்கு முன்னாடி 7 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 65 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஏதினிப்பட்டி. இவனுக்கு 1 ஓவருக்கு 19 ரன் அடிக்கணும். அணியின் ஸோ கடைசி 6 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். 19 ரன் அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க ஏதினிப்பட்டி. அது தடுத்தா வின் பண்ணுவாங்க அம்பாசமுத்திரம். ஸோ பாவம் மேட்சை என்ன நடக்குதுன்னு 6 பாலுக்கு 19. ஸோ 6க்கு 19. ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்திருக்குங்க. அம்பையர் செக் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒயிட் கொடுப்பாங்க. ஒயிட் பால் 6 பாலுக்கு 18 அடிக்கணும். 6க்கு 18. ஃபர்ஸ்ட் ஒன் மறிச்சு வந்து சுற்றி இருக்காருங்க. ஃபீல்டர் கையிலே போயிடும். எடுத்து அடிக்கிறதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும். சிங்கிள். ஸோ ரிமைனருக்கு 5 பாலுக்கு 17. ரிமைனருக்கு 5 பாலுக்கு 17. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்கு கண்ணன். மறிச்சு வந்து சுத்தினாருங்க. ஸ்டெம் லைன்ல போட்டு டாட் பால மாத்திருக்காரு. 4 பாலுக்கு 17 மேட்ச் மாத்திட்டாங்கன்னே சொல்லலாம் இங்க. ஸோ கண்டிப்பா 2 ஷாட் பெரிய ஷாட்டுக்கான மைண்ட் செட்ல இருக்கணும் இங்க கண்ணன். பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு. ஸோ 4 பாலுக்கு 17. தேர்ட் ஒன் சூப்பர் பவுன்ஸுங்க இங்க. எக்ஸலண்டா போட்டிருக்காரு. 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. டாட் பாலா மாறிடும். இவனுக்கு 3 பாலுக்கு 17 மாறிடும். ஸோ இவனுக்கு 3 பாலுக்கு 17. 3 பாலுக்கு பெரிய ஷாட்டுக்கான மைண்ட் செட்ல இருக்கணும். டாட் பாலா போட்டாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேட்ச் போட்டு 6 போனாலும் பிரச்சனை இல்லை. இவங்க மேட்சை வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். 2 பால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இங்கே. ஸோ கடைசி 2 பாலுக்கு 17. இம்பாசிபிளாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் இருக்குது கண்ணன். 5th ஒன் யாக்கிங் லென்த்தில் போட்டாருங்க. சூப்பர் பவுலிங் டாட் பாலா மாறி. ஸோ கடைசி ஒரு பந்து திருப்பி விட்டுருக்காரு. 6 போயிருந்தான்னு நினைக்கிறேன். எஸ் வெளில போயிருக்காங்க. இந்த வீடியோட இந்த மேட்ச் வின் பண்றாங்கன்னே சொல்லலாம். இங்க நடைபெற்ற போட்டியில் அம்மாசத்திரம் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர்.